this win. You look at all the great wins over the years, and I think you'll find very, very few to compare with this one. வெற்றிக்கு வித்திட்ட சிறந்த வீரர்களின் விவரம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில வெற்றி பெற்ற போட்டிகள்ல அதிக ரன்கள் அடித்த வீரர்கள். முதலாவது இடத்துல இருக்கவரு வேற யாரு? இந்திய அணியின் ஜாம்பவான் நம்ம விராட் கோலி தான். அவர் வெற்றி பெற்ற போட்டிகள்ல மொத்தம் 3350 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதுவும் 72.82 சராசரியில. இரண்டாவது இடத்துல நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா இருக்காரு. அவர் வெற்றி பெற்ற போட்டிகள்ல 2933 ரன்கள் அடித்திருக்காரு. அவரோட சராசரி 51.45. மூன்றாவதாக ஆஸ்திரேலியா அணியின் அதிரடி ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் இருக்காரு. அவர் வெற்றி பெற்ற போட்டிகள்ல 2092 ரன்கள் அடித்திருக்காரு. அவரோட சராசரி 46.48. நான்காவது இடத்துல இலங்கை அணியின் நம்பகமான நட்சத்திர வீரர் ஜெயவர்தனே அவர்கள் இருக்காரு. அவர் வெற்றி பெற்ற போட்டிகள்ல 1964 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவரோட சராசரி 49.10. ஐந்தாவது இடத்துல இலங்கை அணியின் சூப்பர் ஸ்டார் குமார் சங்கக்காரா அவர்கள் 1902 ரன்களோட அடிச்சிருக்காரு. அவரோட சராசரி 46.39. ஆறாவது இடத்துல கிரிக்கெட்டின் கடவுள், பல காலங்கள் பல தரமான பவுலர்கள் மற்றும் கடுமையான விதிமுறைகள் இருந்த காலகட்டத்துல இருந்து ஆடி வந்திருக்க நம்ம சச்சின் டெண்டுல்கர் வெற்றி போட்டிகள்ல 1826 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவரோட சராசரி 60.86. சச்சின் டெண்டுல்கர் ஆடிய ஆட்ட காலங்களை பிற வீரர்களுடன் ஒப்பிட முடியாது. அதே மாதிரி குமார சங்கக்காரா மற்றும் ஜெயவர்தனே ஆடிய காலங்களை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா கூட ஒப்பிட முடியாது. இன்னைக்கு இருக்கிற எளிதான விதிமுறைகளே இதுக்கு ஒரு சான்று. இனி வரும் கால இதை விடவும் மாற்றங்கள் வரலாம். இவங்களோட சாதனையும் முறியடிக்கப்படலாம். ஆனால் என்றுமே இதற்கு சமம் ஆகாதுங்கிறது தான் உண்மை. மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளுக்கு C1 ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரை1 மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.